ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ரிஷப லக்ன அன்பர்களுக்கு. 5ஆம் வீட்டில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன், 10ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு. இந்த 5ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் செவ்வாயினுடைய சாரம் வாங்குகிறார். ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி, செப்டம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் பகுதி கன்னிராசியிலையும் மீதம் துலா ராசியிலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணித்து செப்டம்பர் 11 வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரமாக செயல்படுகிறார். இந்த சமயத்தில் ராகுவும் 10ஆம் வீட்டில் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவுக்கும் செவ்வாய் ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார். இதை நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. நமக்கு லக்னாதிபதி சுக்கிரன் ஆனாலும் கூட சுக்கிரனுடைய நட்சத்திர ஆற்றல் அப்படிங்கிறது 4ஆம் இடமான தாயார், மனை, பூமி, வீடு, வாகனம், 8ஆம் இடமான திடீர் பிரச்சனைகள், திடீர் பாதிப்புகள், வலிவேதனைகள், 12ஆம் இடமான செலவுகள், இடம் விட்டு இடம் பெயர்தல் போன்ற விஷயங்களை வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன் அந்த 5ஆம் வீட்டில் கன்னி ராசியில் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இப்போ ராகுவோட ஒரு கனெக்ட் ஆகிறாரு. ராகு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், தொழில் பலப்படுத்தக்கூடிய கிரகம், தொழில் ஸ்தானத்திலேயே இருக்குது. அப்போ ராகுவனுடைய பொசிஷன் செவ்வாய் சாரம் என்பது தொழிலுக்கு நல்லது. இந்த சுக்கிரன் இணைவதனால என்ன நடக்கும்? ராகுவனுடைய தொடர்புனால இப்போ நமக்கு யாருக்கெல்லாம் பார்க்கணும்னா செவ்வாய் திசை, ராகு திசை, சுக்கிர திசை, புத்தி, அந்தரம் இந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சுக்கிரன் ராகுவை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுறாரு. ஜென்ரலாக நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்? சுக்கிரன் நல்லவர், ராகு கெட்டவர்னு நினச்சிட்டு இருப்போம். அது இயற்கையாக பார்க்கக்கூடிய பார்வை. இப்போ நம்ம பாவ ரீதியாக பார்க்கக்கூடிய பார்வையில் சுக்கிரன் சில தடைகளையும் சிரமங்களையும் செவ்வாயினுடைய கனெக்ஷனால் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு திடீர் பிரச்சனைகளை கை வச்சிருக்கார். செவ்வாய் உணர்ச்சி வசப்படக்கூடிய கிரகம். முன்கோபம், திடீர் பரபரப்பு, உடனே செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு அவசரப்படுத்துறது, ஆத்திரப்படுத்துறது, சண்டைக்கு போகிறது, இது மாதிரியான அமைப்பில் ஏற்கனவே நம்ம ராகு செவ்வாய் காம்பினேஷன் கூட இந்த சுக்கிரனும் சேர்றாருங்கும்போது நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன், செவ்வாய், ராகு 3 பேரும் தொழில் சார்ந்த நன்மைகளை கொடுப்பவர்களாக அமர்ந்திருந்தால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதிகமான ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நவீன ரகமான தொழில்நுட்பங்கள் பெருகும். நவீன டெக்னாலஜி அதில் என்ட்ராகி அதில் ஒரு சக்ஸஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை இந்த கிரகங்கள் செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்தில் உணர்வு ரீதியாக பாசம், நேசம், அன்பு இந்த மாதிரி இப்போ நம்ம குழந்தைகள் இருக்காங்க அல்லது பருவ வயதில் இருக்கிற ரிஷப லக்ன நண்பர்கள், அது பழகக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறதையெல்லாம் பார்க்கும்போது இதில் கொஞ்சம் முரண்பட்ட தொடர்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல நட்பாக நினைத்து தீய நட்பை தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எல்லாமே ஒரு பொய்மையான பிம்பத்தை அடையாளம் காட்டுறது. பொய் கவர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது நல்லவர் மாதிரி வேஷம் போடுறது, நல்ல வார்த்தைகளை பேசி நம்மளை நம்ப வைக்கிறது. ஆனால் அது பொய்யானதான ஒரு நடவடிக்கைகளாக இருக்கும். அப்போ இந்த 18 நாட்களில்
ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில், முறையற்ற பழக்க வழக்கங்கள் விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். ஈவன் பிஸ்னஸில் கூட கஸ்டமர்ஸ்னு வரும்பொழுது, கஸ்டமர் மூலமாக வரக்கூடிய இப்போ நமக்கு ராகுவோ சுக்கரனோ நெகட்டிவாக இருந்தால் துன்பங்களை கொண்டு நம்ம அடையாளம் காமிக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு சுக்கரனுடைய கனெக்ஷன் வித் ராகு அப்படிங்கிறது செவ்வாயினுடைய பேஸில் இருக்கிறதுனால பார்ட்னர் ஆகட்டும், லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி உறவு ஆகட்டும், நம்ம தொழிலில் பார்ட்னர் ஆகட்டும், ஏதாவது ஒரு வகையில் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் இருக்குது. அப்போ வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கக்கூடிய விஷயங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. அதில் அதிகமாக ஈடுபட்டோம் அப்படின்னா அதில் பிரச்சனை அதிகமாகும். அதே மாதிரி தான் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் சுக்கிரன் நமக்கு சுகர் சம்மந்தப்பட்டது, ஹார்மோன்கள் சம்மந்தப்பட்டது மற்றும் தைராய்டு போன்ற சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செவ்வாய் உஷ்ண கிரகம், சூடு, உஷ்ணத்துக்கு ஆதிக்கம் பெற்றது. அதனால் சிறுநீரகம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்துக்கணும். இப்போ இந்த 5ஆம் இடத்துல பாதி நாள் இருந்துட்டு 6ஆம் இடத்துல பாதி நாள் போகிறார் சுக்கிரன். இந்த 6ஆம் இடத்துல போகும்போது பிற்பகுதின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது உங்களுக்கு செப்டம்பர் பிறந்த உடனே அந்த 11 நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலைகள் விறுவிறுப்பாக இருக்கும். தொழில் பலம், பணவரவு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பிரம்மாண்டமாக செயல்பாடுகள் அமையும். அதே மாதிரி நமக்கு கஸ்டமர்களாகட்டும், டெக்னாலஜி புதுசாக ஏதாவது ஒரு மாற்றி செய்யக்கூடிய யோசனைகளை கொடுக்கும். புது அப்ளிகேஷன்ஸ், அதன் மூலம் ஒரு வெற்றி, தொழிலில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாக்குறது, இதுக்கெல்லாம் இதாக இருக்கும். மெயினாக ஹாஸ்பிட்டாலிட்டி, பியூட்டி பார்லர்ஸு, சினிமா சம்மந்தப்பட்ட தொழில்கள் மற்றும் நகை ஆபரணங்கள், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பட்டு தயாரிப்பாளர்கள், இது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கவங்க, ஈவன் பில்டிங்கில் கூட ஆர்கிடெக்டு, நல்ல டிசைனிங் க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சு நம்ம அழகாக டிசைன் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரி டிசைனர் ஒர்க்கு, இதுக்கெல்லாம் கூட இது அற்புதமாக வேலை செய்யும். அது மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு ஐடி லைனில் புது டெக்னாலஜிகள், ஏஐ மாதிரி புது டெக்னாலஜிகள், இதில் புரட்சிகளை பண்ண சொல்லும். இதில் உங்களுக்கு உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ராகு நல்லா இருந்ததுன்னா டேலண்ட்டை கொடுத்துரும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல அப்ரிசியேஷன், எதிர்பார்க்கவே இல்லையே, திடீர்னு ஒரு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன், எல்லாரும் என்னை ஒரு படி மேலே ஏற்றி விட்டுட்டாங்க. அதாவது நம்மளுடைய மேனேஜ்மெண்ட்டு என்னை ரொம்ப ரெகக்னைஸ் பண்ணி ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போகுது. இது மாதிரியான திருப்பங்களை பண்ணுறதுல ராகு முக்கியத்துவம் வாய்ந்தவர். அதனால் இந்த சுக்கிரன் ராகு செவ்வாய் சாரம் என்பது ரிஷபத்திற்கு மிக மிக நன்மைகளை தரும். அதே நேரத்தில் கிளர்ச்சிகள், உணர்வு கிளர்ச்சிகள் மற்றும் கவனம் தேவை என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.